அவரை பழித்து பேசினார். சிவபெருமான் கோபத்தோடு பைரவரை தோன்றச் செய்தார். மார்பிலே மண்டை ஓட்டு மாலைகள் அசைய, கைகளிலே சூலம், மழு, பாசம், உடுக்கை ஏந்தி, முக்கண்களிலும் மணல் பறக்க, செஞ்சடையும் கோர பற்களும் பயங்கரத்தை அதிகரிக்க, நீல நிறத்தோடு பைரவர் தோன்றினார். தம்மை அவமதித்து பேசிய பிரம்மனுடைய 5வது தலையான உச்சி தலையை கிள்ளி அகந்தையை போக்கி அவருக்கு மறுபடியும் உயிர் கொடுக்குமாறும் தம்மை பழிக்கும் தேவர்களுக்கும் பாடம் கற்பித்து விட்டு வருமாறு சொன்னார். பின்னர் பைரவர் தமக்கென உண்டாக்கப்பட்டுள்ள பைரவ புவனத்தில் தங்கி தம்மை ஆராதிக்கும் உயிர்களுக்கு சகல துன்பங்களையும் போக்கி அருளுமாறும் இறைவன் தெரிவித்தார். உடனே ஜோதி மறைந்தது. பைரவர் மட்டும் அங்கு நின்றார். அவர் பிரம்மனை நெருங்கி அவருடைய உச்சித்தலையை தன் கை விரல் நகத்தால் கிள்ளி ஏந்தினார். பிரம்மனுடைய உடலில் இருந்து குருதி